கள்ளக்குறிச்சி விசசார விவகாரம் தொடர்பாக ஒரு நபர் ஆணையம் விசாரணையானது தற்போது துவங்கியுள்ளது. விஷசாராய மரணங்கள் தொடர்பாக தற்போது போலீசார் ஒரு நபர் ஆணையமானது விசாரணை மேற்கொண்டு வருகிறது. அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதற்கட்டமாக முதல்நிலை காவலர், தலைமை காவலர் என 10 பேரிடம் விசாரணையானது துவங்கப்பட்டுள்ளது. விரிவான விவரங்களுடன் செய்தியாளர் இளையராஜா இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டு அறியலாம். வணக்கம், இது குறித்தான விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம் வருணியா. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம், மாதவச்சேரி, சேஷமித்திரம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் விசச்சாராயம் அருந்தி 229 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 68 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் 161 பேர் சிகிச்சை பெற்று குணமடைந்து வீடு திரும்பினார்கள். மேலும் இது தொடர்பாக விழுப்புரம் சிபிசிஐடி போலீசார் 24 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் இது தொடர்பாக ஏராளமான போலீசாரை பணியிட மாற்றம் செய்து உத்தரவிட்டுள்ள நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக முழு விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய ஓய்வு பெற்ற ஐகோர்ட் நீதிபதி கோகுல்தாஸ் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டது. இதனையடுத்து ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் கள்ளக்குறிச்சியில் விசச்சாராயம் குடித்து குணமடைந்து வீடு திரும்பியவர்களிடம் 150 பேர் மற்றும் இறந்த 68 பேர் குடும்பத்தினரிடம் தனித்தனியாக விசாரணை நடத்தினார்கள். இதில் ஆஜராகாதவர்களுக்கு மீண்டும் சம்மன் அனுப்பப்பட்டு விசாரணை நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி விசச்சாராயம் சம்பவம் கள்ளக்குறிச்சி, சங்கராபுரம், கச்சிராயபாளையம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்றதால் இந்த 3 காவல் நிலையங்களில் அப்போது பணியாற்றி கொண்டிருந்த போலீசாரை விசாரிக்க ஒரு நபர் ஆணையம் முடிவு செய்தது. இதன் அடிப்படையில் கள்ளக்குறிச்சி, சங்கராபுரம், கச்சிராயபாளையம் காவல் நிலையங்களில் பணியாற்றி பணிமாறுதலில் சென்றுள்ள போலீசார் மற்றும் தற்போது பணியாற்றி வரும் போலீசார், கள்ளக்குறிச்சி, திருக்கோவிலூர் மதுவிலக்கு பிரிவில் பணியாற்றிய போலீசார் என 50 போலீசாருக்கு ஒரு நபர் ஆணையத்தின் விசாரணைக்கு ஆஜராகும்படி சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து முதற்கட்டமாக தலைமை காவலர் மற்றும் முதல்நிலை காவலர் என 10 பேரிடம் முதற்கட்டமாக விசாரணை தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணையில் போலீசாரிடம் இங்கு எப்படி சாராயம் காய்ச்சப்பட்டது, எதனால் காய்ச்சப்படுகிறது, இங்கு விற்பனை செய்பவர்களிடம் மீது நீங்கள் ஏதேனும் வழக்கு தொடரப்பட்டுள்ளதா, இது குறித்து உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதா என பல்வேறு கோணங்களில் ஒரு நபர் ஆணையத்தின் தலைவர் கோகுல்தாஸ் தலைமையில் விசாரணை போலீசாரிடம் தொடங்கி தற்போது வரை நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணையை தொடர்ந்து வருவாய்த்துறையினரிடமும் விசாரணை நடைபெறுவதாக தகவல் தெரிவித்துள்ளனர். வருணியா. இளையராஜா, விவரங்களுக்கு நன்றி.